பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்தது குறித்து நடிகர் ரஜினிகாந்த் தந்த விளக்கமே இது. திமுக அதிமுக கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்தியதாக வெளியான செய்திகளுக்கும் சென்னை போயஸ் கார்டனில் செய்தியாளர்களை சந்தித்த போது விளக்கமளித்தார். ஸ்டாலின் சார் அவர்களே என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர். என்னுடைய நட்பு கொள்கைகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஜனநாயகத்தில் தோல்வி வெற்றி சகஜம். இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் அந்த குளத்தூரில் தோற்றது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில் நட்பு முறையில் அவர் போய் நான் பார்த்தேன். வேறு ஏதோ 2 பெரிய பார்ட்டியை சேர்க்கணும்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வெளியே வருது. அந்த சூழ்நிலையில் தான் அதெல்லாம் பேச முடியும். அப்படி பேசுகிற ஒரு தரங்கெட்ட ஆள் ரஜினிகாந்த் இல்லை. அது தெளிவுபடுத்துகிறார். விஜய் பதவியேற்பு விழாவில் பங்கேற்காதது குறித்தும் ரஜினிகாந்த் விளக்கமளித்தார். நான் 96 தான் கலைஞர் இருக்கும்போது அவர் இருக்கும்போதே நான் அப்போ நான் போகல. 15 டேஸ்க்கு அப்புறம் நான் வெளியே போயிருந்தேன். 15 டேஸ்க்கு அப்புறம் வந்த பிறகு கலைஞர் சார் கேட்டார், உங்களை பார்க்கணும், நான் வரட்டா நீங்கள் வரட்டிக்கலாம், ஐயோ நானே வரேன்னு சொல்லி அவர்கிட்ட போய் நான் வாழ்த்துக்கள் சொன்னேன். லாஸ்ட் ஜெயலலிதாவுடைய சேரிங் நான் போயிருந்தேன். அவர் நான் வர்றதுக்கு அவர் ஆசைப்பட்டாரு அப்படிங்கிறதுக்காக நான் போயிருந்தேன். முதலமைச்சர் விஜயை சம்பிரதாய அடிப்படையில் சந்திக்க விருப்பமில்லை என்று கூறிய ரஜினிகாந்த், தாவேக தொண்டர்களும் விஜயின் ரசிகர்களும் ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும் என்றும் அறிவுரை கூறினார். அரசியல் நான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் நான் இல்லாத போது அவர் மேல எனக்கு ஏன் பொறாம? ஒருவேளை கமலஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாம வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது. கிடைக்காது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்குது கிடைக்காது. சென்னை போயஸ் கார்டனில் செய்தியாளர்களை சந்தித்த ரஜினிகாந்த் முதலமைச்சர் விஜயை தொடர்பு படுத்தி தன் மீது வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு விளக்கமளித்தார். எம்ஜிஆர் என்டிஆர் சாதனை பண்றதை விட அதை விட ஜாஸ்தி கம்ப்ளீட்டா சென்டர் பிஜேபி எவ்வளவு பெரிய பவர்ஃபுல் சென்டர். இங்க 2 பெரிய கட்சிகளை எதிர்த்து தனி ஆளை ஜெயிச்சிருக்காங்க. அது நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து. எனக்கு அது பொறாமை இல்லை, ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர் கேள்விக்கு பதிலளிக்காமல் சென்றது ஏன் என்றும் ரஜினிகாந்த் கூறினார். திடீர்னு ஒருத்தர் ஒரு மீடியா ஆள் மாதிரி தெரியல எனக்கு. ஒரு சின்ன போன் வச்சுக்கிட்டு விஜய் ஒரு முதலமைச்சர் இருக்காரு அப்படின்னு சொன்னார். நான் என்ன செகண்ட் ஷாக், அது மீடியா மாதிரியே தெரியுது எனக்கு. போன் வச்சுக்கிட்டு நான் அப்படியே பார்த்து சிரிச்சு நான் போயிட்டேன். அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லலை. தனது ரசிகர்கள் விருப்பப்பட்ட கட்சியில் இணைந்து செயல்படலாம் என்று தெரிவித்த ரஜினிகாந்த், தான் அரசியல் கட்சியை தொடங்கி இருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெற்றிருப்பேன் என்றும் கூறினார். அரசியல் இப்போ பிஜேபி வர்சஸ் டிவிகே, சட்டமன்றத்துக்குள்ள டிவிகே வர்சஸ் டிஎம்கே தான் இருக்கலாம். அதை தாண்டி அவங்க அரசியல் பண்றதுக்கான சூழல் இங்க இருக்குன்னு நான் சொல்றேன். தமிழ்நாடு அரசியல் சூழல் குறித்து நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்த கருத்துக்கள் தான் இது. களம் 18 நிகழ்ச்சியில் நியூஸ் 18 தமிழ்நாடு ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு பிரத்யேக நேர்காணல் அளித்த திருமாவளவன், அரசியல் களம் தாவேக வர்சஸ் பாஜக என்று மாறியிருப்பதாக கூறி அதற்கான காரணத்தையும் விளக்கினார். பிஜேபியினுடைய நேர் எதிராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் அங்கே அமைச்சர்கள் இடம்பெற போகுது. பிஜேபியை ஐடியாலஜிகளாக தொடர்ந்து எதிர்க்கிற இடதுசாரி கட்சிகள் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. பிஜேபியை கடுமையாக விமர்சனம் பண்ணக்கூடிய விசிகா அங்கே ஆதரவு நல்கி இருக்கிறது. பிஜேபியால் ஏற்கவே முடியாத இஸ்லாமியர் கட்சி அங்கே இருக்குது. அப்போ இந்த நிலையில் தாவேக அரசாங்கத்தை எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய இடத்துல இன்னைக்கு பிஜேபி தான் படிப்படியாக முன்னால் நிற்பாங்க. தொடர்ந்து பேசிய அவர், தொங்கு சட்டசபை அமையும் என்று தாம் தேர்தலுக்கு முன்பே கணித்திருந்ததாகவும் தெரிவித்தார். தாவேகாவுடைய வெற்றி, அதே போல உங்கள் அணியினுடைய தோல்வி, இதை எப்படி பார்க்கலாம்? அப்போ நான் என்ன யூகம் பண்ணேன்னா, விஜய் அவர்கள் சிறுபான்மை சமூகத்தினரின் வாக்குகளை வெகுவாக பிரிப்பார். அப்படி பிரிக்கிற போது திமுக கூட்டணியின் மொத்த எண்ணிக்கை, அதாவது வெற்றி பெறக்கூடிய இடங்களின் மொத்த எண்ணிக்கையில் பெரிய சரிவு ஏற்படலாம். ஆட்சி அமைப்பதற்கு போதிய இடங்கள் கிடைக்காமல் போகலாம் அப்படிங்கிற ஒரு யூகம் எனக்குள்ளே இருந்தது. நான் இப்படி மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கல. இப்போ ஷார்ட் ஃபால் டிஎம்கே தான் வரும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். அதிமுக சரிவை நோக்கி போகும் என்பதை தேர்தல் பரப்புரையிலேயே கூறியிருந்ததாகவும் திருமாவளவன் குறிப்பிட்டார். திமுக அதிமுக கூட்டணியில் தனக்கு முதலமைச்சராகும் வாய்ப்பு வந்ததாக நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் பிரத்யேக தகவலை தெரிவித்துள்ளார். களம் 18 நிகழ்ச்சியில் பேட்டியளித்த அவர், திமுக அதிமுக கூட்டணி அமைக்க முயன்றதா என்ற கேள்விக்கு மனம் திறந்தார். 7ஆம் தேதி எங்களுக்கு தனித்தனியாக ஒரு அழைப்பு வருது. திடீர்னு சிஎம் பார்க்க விரும்புகிறார் அப்படின்னு. அப்போ அங்கே ஒரு கருத்து வைக்கப்பட்டது. என்னன்னா, இது மாதிரி நம்ம அணியும் அதிமுக அணியும் சேர்ந்தால் நாமளே ஆட்சி அமைக்க முடியுங்கிற
ப்ரப்போசல் வந்திருக்குது, அதில் எடப்பாடி அவர்களை வந்து முதலமைச்சராக முன்மொழிகிறாங்க, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு. முதல்ல நான் வந்து சொல்கிறேன், இது திமுகவுக்கே பெரிய கேள்விக்குறியாயிரும், உங்களுடைய எதிர்காலமே சூன்யமாயிரும், இது நல்ல முயற்சி இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். கம்யூனிஸ்டுகளும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு டோனில் தான் கருத்து சொன்னாங்க. தாவேகாவிற்கு வெளியிலிருந்து ஆதரவு என்ற விசிகாவின் நிலைப்பாட்டை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஏற்றதாகவும், அதே சமயம் தனக்கு முதல்வராகும் வாய்ப்பு வந்ததாகவும் அவர் கூறினார். ஏன்னா முதலமைச்சரா துணை முதலமைச்சரா இந்த முடிவெடுக்க முடியாம தான் விசிகே தடுமாறுது அப்படின்றதா வெளியில இருக்க விமர்சனம். அது உண்மையே அல்ல. ஆனால் அந்த ஆஃபர் வெளியில் இருந்திருக்கலாம், பேசியிருக்கலாம். எங்கள்கிட்ட அது பேசினாங்க, அந்த ஆஃபரை சொன்னாங்க தான். எடப்பாடி முதலமைச்சர், நீங்கள் துணை முதலமைச்சருங்கிறது கருத்து வந்துச்சு. அதை நாங்கள் ஃபன்னியாக தான் எடுத்துட்டோம். ஆதவர்ஜனை வர சொல்லி 4 மணிக்கு அவரை அங்கேருந்து வெளியே அனுப்பிச்சிட்டு நான் எங்கள் அலுவலகத்தை நோக்கி வர்ற நேரத்தில் மறுபடியும் ஒரு ஃபோன் வருது. நீங்கள் கடிதம் கொடுத்தா கூட பரவாயில்ல, நீங்கள் தான் முதலமைச்சர், நான் டிக்ளேர் பண்ண போகிறேன், தயவுசெய்து நீங்கள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாதீங்கன்னு ஒரு ஃபோன் வருது. அப்போ நான் சொன்னேன், நான் கையெடுத்து கும்பிட்றேன், மன்னிச்சிருங்க, நான் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணிடுறேன். இதில் வந்து எனக்கு இது எந்த தரப்புலேருந்து வருது? ஒரு தரப்பிலிருந்து வருது. திராவிட அரசியலை தான் தாவேக்கு முன்வைப்பதாக தெரிவித்த திருமாவளவன், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இல்லாமல் நிலையான ஆட்சியை கொடுத்தால் நல்லது என்று தெரிவித்தார். திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடலாம் என கூறி தாவேக்கு தரப்பிலிருந்து அழைப்பு விடுக்கப்பட்டதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு நேர்காணல் அளித்த திருமாவளவன், முதலமைச்சர் விஜயும் தன்னுடன் தொலைபேசியில் பேசியதாக கூறினார். தோழர் வந்தால் நல்லா இருக்கும், அவர் திருச்சி கிழக்கில் கூட இடைத்தேர்தலில் நிற்கட்டும். இது வந்து ப்ரப்போசல் அங்கிருந்தே வருது. ஆமாம், அவங்களே திருச்சி கிழக்கு சொன்னதா என்று சொல்றாங்க. நான் யார்ட்டையும் பேசல, அவங்களே சொன்னதா என்று சொல்றாங்க. இது வந்து ஓவர் ஃபோனில் மறுபடியும் வந்து விஜயை உறுதிப்படுத்துறாரு உங்கள்கிட்ட. ஆமாம், என்கிட்ட வந்து கான்காலில் போட்டு கொடுக்குறாங்க. சார் நீங்கள் வாங்க சார், கம்ஃபர்ட்டாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது மாதிரி இருக்கலாம் அப்படின்னு அவர் 2 வாரத்தில் சொல்லி முடிச்சிடுறாரு. தொடர்ந்து பேசிய அவர், தேர்தலுக்கு பிறகு கூட்டணி மாறுவதை நியாயப்படுத்த முடியாது என்றார். வெளியில் இருக்கிற ஒரு விமர்சனம் என்னன்னா, இப்போ வந்து ப்ரீபோல் அலையன்ஸ்லேருந்து அடுத்த 2 நாட்களில் வேறொரு நிலைப்பாட்டை எடுக்கிறது எப்படி அது வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? ஜஸ்டிஃபை பண்ண முடியாதுங்கிறது தான் நமக்கிட்ட இருக்கிற சிக்கல். எப்படி நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? நீண்ட விவாதத்திற்கு பிறகு தாவேக்குவிற்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டை எடுத்ததாக திருமாவளவன் விளக்கம் அளித்தார். தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதியில் வரும் மே 26ஆம் தேதி வாக்கில் துவங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. குமரி கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி மற்றும் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக தமிழ்நாட்டில் தொடர் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் இன்று நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை, திருச்சி, கரூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் நாளை கோவை, திருப்பூர் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களில் கனமழை தொடரலாம் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழக கடலோரம், மன்னார் வளைகுடா, வங்கக்கடல், அந்தமான் கடற்பகுதி உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வார விடுமுறையொட்டி தென்காசி மாவட்டம் குற்றாலம் ஐந்தருவியில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழையால் தற்போது ஐந்தருவிக்கு தண்ணீர் வரத் தொடங்கியுள்ளது. ஞாயிறு விடுமுறை நாளில் கன்னியாகுமரி மாவட்டம் திற்பரப்பு அருவியில் காலை முதலே சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். சிறுவர்கள் நீச்சல் குளத்தில் விளையாடி மகிழ்ந்தனர். ஒகேனக்கலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் நீர்வீழ்ச்சியில் குளித்தும் பரிசலில் சவாரி செய்தும் மகிழ்ந்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் படகு சவாரி செய்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியில் மிதந்தனர். படகு இல்லம் உள்ளிட்ட இடங்களில் சாலையோரம் நிறுத்தப்பட்ட வாகனங்களால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வார விடுமுறையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. அதிகாலை நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர்.
இதேபோன்று அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி முருகன் கோயிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்தனர். காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள் 3 மணி நேரம் காத்திருந்து முருகனை தரிசித்தனர். திருச்செந்தூர் கோயிலில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. 6 மணி நேரம் காத்திருந்து ஆறுமுகனை தரிசனம் செய்தனர். நீண்ட நேரம் காத்திருந்த பக்தர்கள் சண்முக விலாச மண்டபத்தின் இரும்பு கேட்டை உடைத்துக் கொண்டு கோயிலுக்குள் சென்றதால் பரபரப்பு நிலவியது. வார விடுமுறையை ஒட்டி கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்ற காட்சிகளே இவை. விடுமுறை தினம் என்பதால் கொடைக்கானலில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அவர்கள் பில்லர் ராக், குணா குகை, பைன்மரச்சோலை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்தனர். கொடைக்கானலில் உள்ள அனைத்து சுற்றுலா இடங்களுக்கும் செல்வதற்கு பசுமை பள்ளத்தாக்கு பகுதியில் QR கோட் மூலம் நுழைவு கட்டணம் வசூலிக்கும் முறை தொடர்வதால் அந்த பகுதியை கடந்து செல்வதற்கு 4 மணி நேரத்திற்கும் மேலானது. நான் எவ்வளோ பெரிய சீசன் டைட்டில்லாம் வந்திருக்கேன். இந்த மாதிரி டிராஃபிக் பார்த்ததில்ல. அந்த QR-னால தான் இப்போ இவ்வளோ வண்டி நிற்கிறது. அந்த QR வச்சு இவ்வளோ டிராஃபிக் ஆகி மக்கள் ஃபுல்லாக பாதிக்க தான் படுறாங்க. கிட்டத்தட்ட நான் எத்தனை மணி 10 மணிக்கு கிளம்பி இந்த பச்சை பிள்ளைங்களை வச்சு நான் இன்னும் நின்றுட்டு தான் இருக்கேன். மணி 12 ஆச்சு, இன்னும் நான் நின்றுட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி டாய்லெட் ஃபெசிலிட்டி எதுவுமே கிடையாது. இதேபோன்று கோடை சீசனை ஒட்டி நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் படையெடுத்து வருகின்றனர். பைக்காரா நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை காணப்பட்டது. நெதர்லாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு ஸ்வீடன் சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நெதர்லாந்து நாட்டிற்கு சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அங்குள்ள உலக புகழ்பெற்ற அப்ஸ்லர்டெக் அணைக்கு நேரில் சென்று பார்வையிட்டார். நெதர்லாந்து நாட்டின் பெரும்பகுதி கடல் மட்டத்திற்கு கீழே உள்ளதால் அந்நாடு பல நூற்றாண்டுகளாக கடல் நீர் உட்புகும் ஆபத்தை எதிர்கொண்டு வருகிறது. இதற்கு தீர்வாக கட்டப்பட்டதே இந்த 32 கிலோமீட்டர் நீளம் கொண்ட தடுப்பணை. நார்த் கடலையும் ஐசல்மர் நன்னீர் ஏரியையும் பிரிக்கும் வகையில் சுமார் 80 ஆண்டுகளுக்கு முன்பு இது கட்டப்பட்டது. நெதர்லாந்தை வெள்ளத்திலிருந்து பாதுகாப்பதுடன் நன்னீர் சேமிப்பு, உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் தயாரிப்பு என பன்முக பயன்பாடுகளை கொண்டது. தற்போது அப்ஸ்லாடெக் 2.0 என்ற பெயரில் 9,000 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த அணை நவீனமயமாக்கப்பட்டு வருகிறது. 10,000 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரக்கூடிய கடுமையான புயலை கூட தாங்கும் வகையில் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. நெதர்லாந்து பிரதமர் ராப் ஜெட்டனுடன் இந்த அணைக்கு சென்ற பிரதமர் மோடி இத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள் குறித்து கேட்டறிந்தார். குஜராத் மாநிலத்தின் நீண்டகால கனவு திட்டமான கல்பசார் திட்டத்திற்கு இது ஒரு முன்மாதிரியாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்வீடன் நாட்டிற்கு சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு அவர் தங்கியிருந்த விடுதியில் வங்காள கலாச்சாரத்தின்படி பெண்கள் வரவேற்பளித்த காட்சிதான் இது. ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி ஸ்வீடன் நாட்டின் கோதன்பர்க் நகருக்கு சென்றபோது அவரை அந்நாட்டு பிரதமர் உல்ஃப் கிறிஸ்டர்சன் விமான நிலையத்திற்கே சென்று வரவேற்றார். பின்னர் கோதன்பர்க் நகரில் உள்ள விடுதிக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு பரதநாட்டியம் ஆடியும் இன்னிசை கச்சேரி நடத்தியும் உற்சாகமாக வரவேற்றனர். இதைத் தொடர்ந்து ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருதான ராயல் ஆர்டர் ஆஃப் போலார் ஸ்டார் கமாண்டர் கிராண்ட் கிராஸ் விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டது. இதையடுத்து பேசிய பிரதமர் மோடி தனக்கு வழங்கப்பட்ட ஸ்வீடனின் உயரிய விருதை ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு கிடைக்கும் அங்கீகாரமாக கருதுவதாக கூறினார். रॉयल ऑर्डर ऑफ द पोलर स्टार के सर्वोच्च सम्मान से सम्मानित किया गया. ये सिर्फ मेरा सम्मान नहीं है, यह 140 करोड़ भारतवासियों का सम्मान है. முன்னதாக ஸ்வீடன் நாட்டின் வான்பரப்புக்குள் நுழைந்த பிரதமர் மோடியின் விமானத்திற்கு அந்நாட்டின் போர் விமானங்கள் சூழ்ந்து பாதுகாப்பு வழங்கின. கேரளாவின் 13வது முதலமைச்சராக VD சதீசன் இன்று பதவியேற்கிறார். கேரளாவில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. இருப்பினும் முதலமைச்சரை தேர்வு செய்வதில் 10 நாட்களாக இழுபறி நீடித்து வந்த நிலையில் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த VD சதீசனை முதலமைச்சராக அறிவித்தது காங்கிரஸ் கட்சி தலைமை. இதையடுத்து ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் VD சதீசன்.
இந்நிலையில் கேரளாவின் 13வது முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் சதீசன். திருவனந்தபுரத்தில் நடைபெறவுள்ள பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, வயநாடு எம்பி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். இதனிடையே ரமேஷ் சென்னிதலா, கே முரளிதரன், சன்னி ஜோசப், பிந்து கிருஷ்ணா, AP அனில்குமார், PC விஷ்ணுநாத், M லிஜு, ரோஜு எம்ஜான் உள்ளிட்ட 21 பேர் கொண்ட அமைச்சர்கள் பட்டியலை VD சதீசன் அறிவித்தார். மேலும் இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சியைச் சேர்ந்த 5 MLA-க்களுக்கும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. நீட் வினாத்தாள் கசிவால் பாதிக்கப்பட்ட மாணவர்களிடம் பிரதமர் நரேந்திர மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில் நீட் வினாத்தாள் கசிந்ததால் 22 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் CBSE 12ஆம் வகுப்பு விடைத்தாளை மதிப்பிடும் முறையில் ஏற்பட்ட பழுதால் மாணவர்களின் மதிப்பெண் குறைந்துவிட்டதாகவும் இதனால் பலர் கல்லூரி படிப்பை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் சாடியுள்ளார். தற்போது CBSE 9ஆம் வகுப்பு மாணவர்கள் ஆசிரியர்களின்றியும் பாட புத்தகங்களின்றியும் ஜூலை 1 முதல் ஒரு புதிய மொழியை கற்கும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நாட்டின் ஒவ்வொரு வயது பிரிவு மாணவர்களையும் ஒரே நேரத்தில் தோல்வியடைய செய்துள்ளதாக ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். ஒவ்வொரு அறிவிப்பும் குழந்தைகளை மேலும் நிச்சயமற்ற நிலைக்கு தள்ளுவதாகவும் ஒவ்வொரு தோல்வியும் தண்டிக்கப்படாமல் போவதாகவும் கவலை தெரிவித்துள்ள அவர் கல்வி அமைச்சகம் பேரிடர் துறையாக மாறிவிட்டதாகவும் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். லட்சக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலத்தை அழித்ததற்காக அவர்களிடம் பிரதமர் மோடியும் கல்வித்துறை அமைச்சரும் குறைந்தபட்சம் மன்னிப்பாவது கேட்பார்களா என்றும் ராகுல் காந்தி வினவியுள்ளார். மாநிலம் லக்னோவில் வழக்கறிஞர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டதால் பதற்றம் நிலவியது. லக்னோவில் மாவட்ட நீதிமன்ற வளாகத்திற்கு அருகில் உள்ள அங்கீகரிக்கப்படாத வழக்கறிஞர்களின் அறைகளை இடித்து அகற்றும்படி அம்மாநில உயர்நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டது. அதன்படி அங்குள்ள 100க்கும் மேற்பட்ட அறைகளை புல்டோசர்கள் மூலம் இடிக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் தடியடி நடத்தி விரட்டியடித்தனர். அப்போது போராட்டக்காரர்கள் காவல்துறையினர் மீது கற்களை வீசி பதில் தாக்குதல் நடத்தியதால் அசாதாரண சூழல் நிலவியது. அதைத் தொடர்ந்து அப்பகுதியில் காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டு நிலைமை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. திருவனந்தபுரத்திலிருந்து டெல்லி சென்ற ராஜ்தானி விரைவு ரயிலில் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பதற்றம் நிலவியது. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திலிருந்து டெல்லி நோக்கி ராஜ்தானி விரைவு ரயில் சென்று கொண்டிருந்தது. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5:15 மணி அளவில் மத்திய பிரதேச மாநிலம் ரத்லாம் நகர் அருகே சென்று கொண்டிருந்த போது விரைவு ரயிலின் B1 பெட்டியில் திடீரென புகை எழுந்தது. இதனை கவனித்த ரயில்வே ஊழியர்கள் உடனடியாக ரயிலை நிறுத்திவிட்டு அந்த பெட்டியிலிருந்து 68 பயணிகளையும் பாதுகாப்பாக வெளியேற்றினர். தீ அடுத்தடுத்த பெட்டிகளுக்கு பரவாமல் தடுக்க தீப்பிடித்த பெட்டி ரயிலில் இருந்து தனியாக பிரிக்கப்பட்டது. அதன்பின் தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர். தீப்பிடித்த பெட்டியில் இருந்த பயணிகள் மற்ற பெட்டிகளில் ஏற்றி அனுப்பி வைக்கப்பட்டனர். அடுத்து வரும் கோட்டா ரயில் நிலையத்தில் கூடுதலாக ஒரு பெட்டி இணைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். தீ விபத்து காரணமாக அந்த வழித்தடத்தில் இயக்கப்படும் சில ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டன. அசாமில் வனவிலங்கு சரணாலயத்தில் சுற்றுலா பயணிகளின் வாகனத்தை காண்டாமிருகம் முட்டித்தள்ளிய பதைப்பதைக்கும் காட்சிகளே இவை. அசாம் மாநிலத்தின் பக்சா மாவட்டத்தில் உள்ள மனாஸ் தேசிய பூங்காவில் குவிந்த சுற்றுலா பயணிகள் திறந்த ஜீப்பில் சென்று வனவிலங்குகள் மற்றும் இயற்கை அழகை கண்டு ரசித்துக் கொண்டிருந்தனர். அப்போது வனசாலையில் வலம் வந்து கொண்டிருந்த காண்டாமிருகம் ஒன்று அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சுற்றுலா பயணிகளின் வாகனத்தை உக்கிரமாக தாக்கியது. தனது கொம்பால் ஆக்ரோஷமாக முட்டியதில் அந்த வாகனம் சேதமடைந்தது.
இதனால் சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சிக்குள்ளாகினர். அதே நேரத்தில் ஓட்டுநர் சமயோஜிதமாக செயல்பட்டு வாகனத்தை அங்கிருந்து எடுத்துச் சென்றதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நேரில் அனுபவித்து பார்ப்பதற்காக தெலங்கானா காவல்துறை உருவாக்கிய பிரத்யேக சிறைச்சாலைதான் இது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள சஞ்சல்குடா மத்திய சிறைச்சாலையில் சாதாரண பொதுமக்கள் சிறை வாழ்க்கையை அனுபவிக்க அனுமதிக்கும் சிறையை உணருங்கள் என்ற முன்னெடுப்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பார்வையாளர்கள் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சிறை அறைகளில் 12 மணி நேரம் அல்லது 24 மணி நேரம் தங்கி சிறை உணவை உண்டு கைதிகளின் அன்றாட நடைமுறைகளை பின்பற்றலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 24 மணி நேர சிறைச்சாலையை உணருங்கள் அனுபவத்திற்கு 2000 ரூபாய் கட்டணமாகவும் 12 மணி நேர அனுபவத்தை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு 1000 ரூபாய் கட்டணமாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சிறைவாசத்தின் யதார்த்தங்களையும் சுதந்திரத்தின் மதிப்பையும் புரிந்து கொள்ள முடியும் என்று சிறை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு தரப்பைச் சேர்ந்த அதிமுக எம்எல்ஏக்கள் வழங்கிய மனுக்கள் மீது முடிவெடுக்க காலக்கெடு எதுவும் கிடையாது என சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் கூறியிருக்கிறார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இடையே பிளவு ஏற்பட்டுள்ள நிலையில் இரு தரப்பினரும் அளித்த மனுக்கள் மீது விதிகளுக்குட்பட்டு விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னை கோபாலபுரத்தில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் வீரர்களை சந்தித்த சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். பின்னர் அங்குள்ள உடற்பயிற்சி கூடத்தில் அவர் உடற்பயிற்சி செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் இரு தரப்பைச் சேர்ந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வழங்கிய மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க காலக்கெடு எதுவும் கிடையாது என்றார். சட்டசபை விதிகளின்படி மனுக்கள் தரப்படுகிற போது முறையாக சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஆய்வு என்பதற்கு காலக்கெடு கிடையாது. ஆனால் விரைவில் அதை பற்றி உரிய முடிவு உரிய நேரத்தில் எடுக்கப்படும். ஆய்வுக் கூட்டங்களில் சென்னை மாநகராட்சி மேயர் பங்கேற்காதது குறித்து எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அது பற்றி தனக்கு கவலை இல்லை என்றும் வந்தால் வரவேற்போம் என்றும் பதிலளித்தார். அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் அமமுக சார்பில் வெற்றி பெற்றவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தால் சிபிஐ விசாரணை கோருவோம் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் எச்சரித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுகவை அழிக்க நினைத்த விஜயை அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரிப்பது எப்படி நியாயம் என்றும் வினவினார். எங்களது எம்எல்ஏவோட பேரம் பேசி ஏதோ ஒரு உங்களுக்கு செஞ்சுத்தரேன்னு சொல்லி தானே கூட்டிருக்கீங்க. அது குதிரை பேரம் தானே. நீங்கள் ஒன்றே அவங்களுக்கு அமைச்சர்கள் கொடுத்தீங்கன்னா உறுதியாக சிபிஐ என்கொயரி கோருவோம். கஷ்டகாலம் தான். அனைத்து சோதனைகளையும் கடந்து அதிமுக சாதனை படைக்கும் என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்தார். புரட்சித் தலைவர் ஆரம்பித்த அந்த இயக்கத்தை யாராலும் அழிக்க முடியாது. இடையில இது மாதிரி 96ல் நீங்க பார்த்திருப்பீங்க, இது போன்ற சலசலப்புகள் ஏற்பட்டது. இது போன்ற திஷ்டிகள் இடையில அதிமுக நடப்பது உண்டு. உறுதியாக அதிமுக இந்த சோதனைகள் எல்லாம் கடந்து வர்ற தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலிலே சாதனை படைக்கும். அதிமுகவை அழிக்க துணை போகும் செங்கோட்டையனை ஜெயலலிதாவின் ஆன்மா மன்னிக்காது என்றும் டிடிவி தினகரன் கூறினார். நடிகர் ரஜினிகாந்துக்கும் தனக்குமானது போட்டிதானே தவிர பொறாமை அல்ல என்று மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். சேயோன் பட தொடக்க விழாவுக்காக மதுரை வந்த அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய கமலஹாசன் முதலமைச்சர் விஜயின் ஆட்சிக்கு இன்னும் 6 மாத காலம் அவகாசம் கொடுக்க வேண்டும் என கூறினார். 2 நாள்ல சொல்லக்கூடியது ஜோசியமா தான் இருக்க முடியும். 6 நாள்ல சொல்லக்கூடியது அப்படித்தான் இருக்க முடியும். 15 நாள்லயும் அப்படித்தான் இருக்க முடியும். அதான் ஒரு 6 மாசம் டைம் கொடுக்க வேண்டாமா? புதியவர்கள் வந்திருக்காங்க நிறைய பேர். அதனால புதியவர்களை நம்ம கம்மியாகவும் எடை போட வேண்டாம், ரொம்பவும் எதிர்பார்க்க கூடாது. என்ன நடக்குமோங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்க தானே ஓட்டு போட்டீங்க. நீங்க தான் அது நல்லபடியா நடக்குதாங்கிறது நீங்க தான் கவனிக்கணும். நாங்களும் கண்காணிக்கிறோம். தன்னை பற்றி ரஜினிகாந்த் கூறிய கருத்துக்கும் கமலஹாசன் பதிலளித்தார். சிரிப்போட தான் சொன்னாரே தவிர நாங்க 2 பேருமே ஒருத்தர் பார்த்து பொறாமப்பட்டது கிடையாது. போட்டி போடுவோம், பட் பொறாமப்பட்டது கிடையாது. We are the best sportsmen you can find in தமிழ்நாடு. அது நாங்கள் சினிமா துறையில் இருக்கோம். நாங்கள் கிரிக்கெட் விளையாடி இருந்தாலும் இப்படித்தான் இருந்திருப்போம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று சந்திக்காதது குறித்த கேள்விக்கு மற்றவர்களைப் போலத்தான் தானும் வேடிக்கை பார்ப்பதாக கூறினார். நான் 100 வாட்டி சொன்ன மாதிரி யாரும் அவ்வளோ என்கரேஜிங்காக இல்லைண்ணே. நீங்கள் கையாட மாட்டீங்க.
சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்ற திரைப்பட நிகழ்ச்சியில் இந்திய கிரிக்கெட் வீரர் சஞ்சு சாம்சன் நடிகர் ரஜினிகாந்தின் பஞ்ச் டைலாக்கை பேசிய காட்சிகள் தான் இது. நடிகர்கள் டோவினோ தாமஸ், ஃபசில் ஜோசப் ஆகியோர் நடிப்பில் உருவாகியுள்ள அதிரடி திரைப்படத்தின் முன்னோட்ட நிகழ்ச்சி சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக இந்திய கிரிக்கெட் வீரர் சஞ்சு சாம்சன் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் ஃபசில் ஜோசப், அதிரடி திரைப்படத்தில் கேமியோ கதாபாத்திரத்திற்காக நடிக்க சஞ்சு சாம்சனை கேட்டதாகவும், ஆனால் அவர் முடியாது என்று சொல்லிவிட்டதாக கூறினார். இதற்கு பதிலளித்த சஞ்சு சாம்சன், ரொம்ப சின்ன கதாபாத்திரமாக கொடுத்தார்கள், அதனால் தான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டதாக நகைச்சுவையாக கூறினார். அது ரொம்ப சின்னதாக ரோல் கொடுத்தாங்க, ரொம்ப சிறிய ரோல் கொடுத்தாங்க. அப்போ நான் நினச்சேன் கொடுக்கும்போது கொஞ்சம் பெருசாக கொடு. என்ன மாதிரி ரோல் உங்களுக்கு வேணும்? அது அவங்களுக்கே தெரியும், பெரிய டைரக்டர், ஸோ யூ ஷுட் ஒன்லி ஃபிகர் அவுட். சென்னை தனக்கு இரண்டாவது வீடு என்றும் இங்குள்ள மக்கள் தனது மனதிற்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்றும் சஞ்சு சாம்சன் கூறினார்.